அனைவருக்கும் வணக்கம். கடகராசனியர்களுக்கு இன்று முதல் சனி பகவான் எழுதிய தலைவிதி, இதை யாரும் மாற்ற இயலாது, இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கடகராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கடகராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், அதே போல் கும்ப ராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சனி பகவானுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால நலன் கருது சேமிக்க தொடங்குவீங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக லாபாதிபதியா சுக்கிரன் இருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் அதிகரிக்குங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நடவடிக்கைகளை முன்னேற்றம் காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கடன்களை வசூலிக்கலாங்க. தர வேண்டிய கடனின் ஒரு பகுதி அடைபட இருக்கு. அதே போல வாணிபத்தில் தேக்க நிலை மாறுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்க தொடங்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தொழில் வணிகத்தில் அதாவது கடைகள் புதிய விஸ்தரிப்பு முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பக்தி அதிகரிக்குங்க. திருத்தல பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வரவுக்கு வழி இருந்தாலும் செலவு அதிகரிக்குங்க. எனவே செலவில் கவனமாக இருப்பது அவசியங்க. இளைய சகோதரர்கள் கருத்து வேறுபாடு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. அதனால் மன உளைச்சல் வருங்க. தந்தை மகன் உறவுகள்ல கவனம் தேவை என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. எனவே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்குங்க. வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வது என்பது சற்று கடினம் தாங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகள்
எதிர்வரும் பிரச்சனைகளை தீர்க்க நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. தடாலடியா எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்திற்காக ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கும் சூழல் ஏற்படுங்க. ஆடம்பரத்திற்காக செலவழிக்க சூழல் ஏற்படும் போது விரயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு குடியேறும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு. பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்தி தருங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. நிச்சயம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாங்க. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு செல்கிறார். அதுவும் அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குரு பார்த்தால் கோடி தோஷம். குரு பார்த்தால் சேர்ந்தால் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் போது பலம் பெற்ற குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க இருக்கு. எதிர்பார்த்தபடியே வருமானம் உயருங்க. இல்லத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. தொழில் தொடங்க முடியவில்லையே என்ற கவலை இப்போது மாற இருக்குதுங்க. உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் மேலோங்குங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முறையாக வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவதும் நல்லது. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கிரனும் நீச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வலிமை இழக்கும் போது ஆரோக்கிய தொல்லைகளும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். வெளிநாடு செல்லும் முயற்சியை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலிடியாக எந்த ஒரு பணத்தை செலவழிப்பதோ அல்லது எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்வது வேணாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறையுங்க. தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். சரக்குகள் தேங்கி நிற்குங்க. வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க புதிய முயற்சிகளை கையாள வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகள் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெற இருக்கீங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் நவகிரக சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.